வாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த மாதத்தின் கருப்பொருள் அதன் அடிப்படையிலே தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நாம் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மீன்களை பிடிக்கிறவர்கள் அல்லது மனிதர்களை பிடிப்பவர்கள் என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் பார்ட் 2. போன வாரத்திலே ஒரு பகுதியை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலே நாம் கேட்டோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், மனிதர்களை பிடிப்பவர்கள் என்ற தலைப்பிலே நாம் 2வது ஒரு தெய்வ செய்தியை லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 2 to 11 வரையிலும் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். உங்களுடைய நோட் புக்கில் நீங்கள் இப்படியாக எழுதி கொள்ளத்தக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். இன்றைக்கு அடிப்படையான நான் கொடுக்கும் ஒரு வேத வசனங்களை நீங்கள் எழுதி கொள்ளத்தக்க உங்களை நான் கேட்கிறேன். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவராய் இருப்பாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, குறிப்பிட்டு ஆண் மக்களுக்கு மீன் பிடித்த ஒரு அனுபவம் இருக்கலாம். சிறு பிள்ளையாக இருக்கும் போதோ அல்லது இப்போது கூட நீங்கள் மீன் பிடிக்க போவது உண்டு என்று இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை போய் மீன் பிடிக்கலாம். சில கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக மீன் பிடிக்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராத்திரி வேளையிலே நான் கம்பங்காந்தி பகுதிக்கு போவதற்கு டேசாரியா பகுதியோடு போகிறேன். அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ராத்திரி ஏறக்குறைய 12 மணி இருக்கும். எனக்கு மிக ஆச்சரியம். அப்படிப்பட்ட 12 மணி என்ற நேரத்தில் பலர் அந்த ஆற்று ஓரத்தில் மேலே பிரிட்ஜில் நின்று கொண்டு தூண்டியை வீசி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு நல்லா தெரிந்தது, இவர்கள் மீன் பிடிக்க பிரயாசம் எடுக்கிறார்கள். அவர்களோடு நிற்பது யார்? அவர்கள் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தங்களுடைய மனைவிமார்களும் நின்று கொண்டு அங்கே தமாஷா பேசி கொண்டு மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட நானும் கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட சேர்ந்து அவ்வப்போது மீன் பிடிக்க போன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இது எப்படி செய்தோம் என்று எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓடை என்று சொல்லுவோம். நான் வசித்த இடத்தின் பகுதியிலே ஓடைகள் இருக்கும் அல்லது ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், அங்கே போய் அந்த ஓரங்களிலே வலையை, சிறு வலைகளை வைத்து கொண்டு அங்கே இருக்கிற சிறு மீன்களை எப்படியாவது பிடிக்கிறதற்கு பிரயாசம் எடுப்போம். இப்படி பிடிக்கும் போது தான் ஒரு நாள் நான் இப்படி பள்ளிக்கூடம் முடிந்து என் பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி அதற்கென்று நல்ல பாத்திரங்களை வைத்து கொண்டு நானும் மீன் பிடித்து அதை வீட்டுக்கு கொண்டு வருகிறேன். சந்தோஷமாய் கொண்டு வருகிறேன். என்னுடைய அம்மா கிட்ட ஓடி போய் இந்த பாட்டிலில் தூக்கி நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். அம்மா ரொம்ப சந்தோஷம்டா, என்ன எங்கடா காட்டு அப்படின்னு சொல்லி அந்த மீனை பார்த்து அம்மா உடனே சொல்கிறாங்க, டேய் இது மீன் இல்லைடா, இது மீன் இல்லை. அல்லேலூயா. அம்மா மீனுமா, வால் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைடா இது மீன் இல்லை, சீக்கிரமாக போய் வெளியில் கொட்டிடுன்றாங்க. அது என்னமா இருக்கும்? அல்லேலூயா, தவளை குஞ்சுகள். அல்லேலூயா. தவளைன்னு சொன்ன உடனே அதுக்கு மேலே அந்த டப்பாவை என்னால் தூக்கக்கூட எனக்கு விருப்பம் இல்லை, அருவருப்பாகிவிட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப வயதில் இப்படிப்பட்ட பெரிதான அனுபவங்கள் நாம் எல்லாருக்கும் ஒரு வேளை இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இன்றைக்கு கூட நாம் போன வாரத்தில் உள்ள ஒரு சிறு தொடர்ச்சியிலே நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை கருப்பொருள் வசனமாய் வைத்து கொண்டோம். அந்த 1வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை கேட்கிறேன். I invite you to come to Mark's Gospel chapter 1 and I call you to come to verse 17 because we took verse 17 as our basis or the text for last Sunday service.
இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்திலையும் பின்பு தமிழிலே நாம் கேட்போம். Look at that verse, Mark chapter 1 verse 13. Then Jesus said to them, "Come after me and I will make you become fishers of men." இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். Hallelujah. வேதம் பிரியமானவர்களே மீன் பிடிக்கிறதை குறித்தும் பேசுகிறது. வேதம் நமக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். போன வாரத்திலே நாம் இந்த செய்தியை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை. அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால் ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், மனிதர்களை பிடிக்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள்லாம் யாருன்னா நீங்கள்லாம் மனிதனை பிடிக்கிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன அறிவு நம்முடைய சிந்தையிலே வந்துவிட வேண்டும். Every one of us must have this in our thoughts, that we are fishers of men and that is our calling. நம்முடைய அழைப்பு இதுவே. என யாரு அழைக்கிறது? இயேசு அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? சீஷர்களை அழைக்கிறார். இன்னைக்கு நம்மளாம் யாரு? சீஷர்கள். ஆமென். சீஷர்கள்னா யாருங்க? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நம்ம. அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் மீன்கள் பிடிக்கிறவர்களானீர்கள், ஆனால் இனி நீங்கள் மனிதனை பிடிக்கிறவர்களாவீர்கள். ஆமென். அல்லேலூயா. சின்ன பையனாக இருக்கும்போது நான் மீன் பிடித்தேன், தவளையும் தெரியாமல் பிடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் பிற்பாடு நான் வாலிபன் ஆனபோது என் வாழ்க்கையை மாற்றினார். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அவர் அழைத்த நாள் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? நான் மனிதனை பிடிக்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியத்தில் நான் இருக்கிறேன். ஆமென். I no longer go around do fishing. I fish men. Amen. ஹalleluya. நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் குறிப்பிட்டு இப்போல்லாம் காசு கட்டி கூட மீன் பிடிக்கிறதற்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பெரியவர். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை மாற்றி என்ன செய்தார்? என்னை மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்கினார். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவ மனுஷனை குறித்து நான் வாசித்தேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை அவர் எழுதியிருந்தார். நான் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பைபிள் சொசைட்டி இன் ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே ஆப்பிரிக்காவில் பைபிள் சொசைட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாய் பணியாற்றின பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய தெய்வ மனுஷன். அவருடைய பெயர் கேலாட் கம்பாராமி என்று சொல்லப்பட்ட ஒரு பெயர். இந்த கேலாட் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய தெய்வ மனுஷன் ஒரு நாள் அவர் மீன் பிடித்ததை குறித்து, அல்லது மன்னிக்கணும், மனிதனை பிடித்ததை குறித்து அவர் இப்படியாக ஒரு சம்பவத்தை அவர் பேசினார். என்ன சொன்னார் என்றால், பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு புது ஏற்பாட்டின் வேதத்தை தெருவில் போய்கொண்டிருந்த ஒரு பயங்கர முரட்டாட்டமான ஒரு வாலிபன் இருந்தானாம். அந்த வாலிபனை நிறுத்தி அவங்கிட்ட சொன்னாராம், நான் உன் கையில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்வியா அப்படின்னு கேட்டாராம். ஆனால் இவன் பயங்கர முரட்டாட்டவன். எவனும் அவனிடத்திலே பேசுவதற்கு தயங்குவான். ஆனாலும் பிரியமானவர்களே, இவனிடத்திலே ஒரு புதிய ஏற்பாடு வேதத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்க பிரயாசம் எடுத்தார். அவனும் பார்த்தான், நகைத்தான், சிரித்தான். அவனும் கோபமான ஒரு பார்வையையும் கொடுத்தான். பின்பு இந்த கேலாட் என்று சொல்லப்பட்டவரிடத்தில் அவன் சொன்னானாம், என்னிடத்தில் நீ இந்த புதிய ஏற்பாட்டு வேதத்தை கொடுத்தனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? கேலாட் ஐயா கேட்டார், என்னையா செய்வ? அவன் உடனே சொன்னானாம், நான் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு போய் நான் அந்த வேதத்தின் பகுதிகளை ஒவ்வொன்றாய் கிழித்து அதை சுருட்டி நான் அதை தீ வைத்து நான் அதை ஸ்மோக் பண்ணுவேன் என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, கேலாட் ஐயா
திகைத்து போனார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒன்றே ஒன்று சொன்னார், ஒன்னே ஒன்று எனக்கு செய்வியா? நீ ஒருவேளை அதை எடுத்து சுருட்டாய் நீ உருட்டி குடித்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்று செய்வியா? என்ன என்று கேட்டான். அவனிடத்தில் சொன்னாராம், நீ இந்த வேதத்தின் தாட்களை கிழிப்பதற்கு முன்பு ஒன்றே ஒன்று செய். அதை வாசித்த பின்பு நீ அதை கிழித்து சுருட்டாய் அதை உருட்டி நீ ஸ்மோக் பண்ணு, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டார். அவனும் உடனே அவரை பார்த்து சொன்னானாம், நான் வாசித்து நான் ஸ்மோக் செய்கிறேன் என்று சொல்லி 2 பேரும் 2 பக்கம் போய்விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு 15 வருடம் ஆகிவிட்டது. 2 பேரும் பார்த்ததே கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் ஜிம்பாப்வேல நடைபெறுகிறது. அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு ஒரு பெரிய தெய்வ மனுஷனாக கெய்லாட் போயிருக்கிறார். எல்லாரையும் சந்திக்கிறார், வாழ்த்துகிறார். அங்கே ஒருவன் திடீரென்று அவரிடத்தில் வந்து தன் கையை கொடுத்து சொல்லுகிறான், ஐயா என்னை தெரிகிறதா? கெய்லாட் ஐயா பார்க்கிறார், பார்த்தது போல் இருக்கிறது, ஆனால் யார் என்று தெரியல. அவர் கையை பிடித்து கொண்டு சொல்றார், 15 வருடத்திற்கு முன்பு என் கையில் ஒரு புதிய ஏற்பாட்டு வேதத்தை நீங்கள் கொடுத்தது அந்த மனுஷன் நான் தான் என்று சொல்லுகிறார். உடனே கெய்லாட் ஐயாவுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. நீயா இங்கே இந்த கான்ஃபரன்ஸில் நீ என்ன செய்கிறாய்? அவன் சொல்லுகிறான், இப்போ நான் ஒரு சுவிசேஷக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இப்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? கெய்லாட் ஐயாவுக்கு ஆச்சரியம். எப்படி உன் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வந்தது? எப்படி நீ ஊழியக்காரன் ஆனாய்? அப்போது தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், 15 வருடத்திற்கு முன்பு நீங்கள் என் கையில் வேதத்தை கொடுத்தீங்க. அந்த வேதத்தை நான் எடுக்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தீங்க, நீ வாசித்த பின்பு அதை சுருட்டாய் நீ ஸ்மோக் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. நானும் வீட்டுக்கு போய் வாசித்தேன், மத்தேயு சுவிசேஷத்தை ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு சுவிசேஷத்தின் அதிகாரங்களை வாசிக்க நான் அவைகளை நான் சுருட்டாக குடித்து தீத்தேன். பிரியமானவர்களே, மத்தேயு புக்கு தீர்ந்தது, மார்க் புஸ்தகம் தீர்ந்தது, லூக்கா புஸ்தகம் தீர்ந்தது. யோவான் புஸ்தகத்துக்கு வந்தேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வந்தேன். அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன அறியாத அந்த இடத்திற்கு மேலே என்னால் நவர முடியல. அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் நான் வாசித்தேன், மீண்டும் வாசித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 15 வருடத்திற்கு முன்பு நடந்த சம்பவத்தை இவர் சொல்லுகிறார். அந்த வசனம் அன்றைக்கு என்னை மாற்றினது. என் வாழ்க்கையை நான் இயேசு இடத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஒருவேளை மனப்பாடமாய் தெரியுமே என்றால் யோவான் 3:16 வசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் சீக்கிரமாய் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் பிரியமானவர்களே, எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை வாசிப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, கையை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. உங்க கையில வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. காரணம் என்ன? அருமையான கெய்லாட் கம்பராமி என்று சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த வேதத்தை ஒருவனுக்கு கொடுத்து, அவன் அந்த வேதத்தில் யோவான் 3:16 வாசித்து அவன் வாழ்க்கை மாறினது என்றால், அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை மாற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களில் உயர்த்தி கொள்வோம். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே தமிழ் நீ வாசி, மைக்கிலே வாசி, நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. Say amen. Okay, பைபிளை கீழே வச்சிருங்க, அப்படி நில்லுங்க. மனப்பாடமா தெரியும்னாக்க மனப்பாடமாய் வசனத்தை சொல்ல நம் பிரயாசம் எடுப்போம். நாம் எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொண்டு சொல்வோம். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life.
Shall we say amen? Hallelujah. ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு தேவ வசனம், ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியக்காரனான ஒரு தேவனுடைய வசனம். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கெய்லாட் கம்பராமி என்று சொல்லப்பட்ட ஜெனரல் செக்ரட்டரி பைபிள் சொசைட்டியில் இவர் என்ன செய்தார்? ஒரு பைபிளை கொடுத்தபடினாலே ஒருவனுடைய வாழ்க்கை மாறினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க பிரியமானவர்களே, யாருடைய வாழ்க்கை மாறுன்னு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரியமானவர்களே, யாரிடத்திலையும் சுவிசேஷத்தை சொல்லுவோமே என்றால், நீ சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் எடுத்து அவர் அந்த வார்த்தையை யார் இடத்துல நீ சொல்லுகிறாயோ அவனுடைய இருதயத்திலே அந்த வசனத்தை கிரியை செய்ய வைத்து விடுவார். சொல்லுவதும் செய்வதும் என்னுடைய வேலை. அல்லேலூயா. அது உயிரையும் ஜீவனையும் ஒரு மனுஷனுக்குள்ளார உற்பிக்க பண்ணிக்கிறது. அது ஆண்டவருடைய வேலை. யாராவது இங்கே இருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி சுவிசேஷம் சொல்லிட்டேன், எவனும் மனம் திரும்பலை. அதனால ரொம்ப சோர்ந்து போய் இப்போது நான் என்ன செஞ்சிட்டேன்னாக்கா, நான் சுவிசேஷம் சொல்கிறத நிறுத்திட்டேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலமும் அப்படி செய்யாத. உன் பொறுப்பு என்னன்னா சுவிசேஷம் சொல்லுவது. இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மீன்கள் பிடித்து கொண்ட தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இவர்கள் பிரியமானவர்களே எப்படி மீன் பிடிக்க பிரயாசம் எடுத்தார்கள். படகுல போனார்கள், இவர்கள் வலையை வீசினார்கள், இவர்கள் பொறுத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையான நீனும் இந்த சம்பவத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நாமும் பிரயாசம் எடுக்கணும். ஆமேன். மீன்கள் இருக்கிற இடத்துக்கு போனேன். ஆமேன். அது உன் வீட்டிலேயே இருக்கலாம், உன் சொந்தத்தில், உன்னுடைய சொந்த இனத்தார், உன் சொந்த வீட்டார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீ சுவிசேஷம் சொல்லுவது, நீ வலையை வீசுவது உன் மேலே விழப்பட்ட கடமை. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. சொல்றது உன் வேலை, அது உற்பத்தி ஆக பண்ணிக்கிறது யாருடைய வேலை? எல்லாம் கையை மேலே காட்டுங்க. யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஆமேன், ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோமோ, நான் உங்ககிட்ட பணிவன்போடு கேட்கிறேன், இந்த 26வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் மேலே விழப்பட்ட கடமை. நீ சுவிசேஷம் சொல்ல பிரயாசம் எடுப்பது உன் மேலே விழப்பட்ட ஒரு பிரதான கடமையாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இப்படியாக நீங்கள் சுவிசேஷங்களை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமை அடையும். வெகு சீக்கிரமாக என்னோடு கூட வேதத்தில் வாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 2-11 வரைக்கும். இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு ஒரு 5 பகுதியாக முதல்ல பிரித்து காட்டும்படிக்கு விரும்புகிறேன். 2ஆம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லெட்ஸ் கம் டு Luke's Gospel chapter 5 verses 2-11. I have dropped verse 1, but yet let's look at this scripture. I want all of you to come, and I want to divide this scripture portion into 5 portions. இந்த வேத பகுதி ஒரே வேத பகுதி, அதுக்கு ஒரே தலைப்பு கொடுத்து விடலாம். ஆங்கில பைபிள் வைத்திருக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம். அந்த 11 வசனத்திற்கும் என் பைபிளில் சொல்லுது, the first disciples are called அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த 11 வசனத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு முதல் சீஷர்களை அழைத்தார் என்று வசனம் தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. If there are some other Bible versions, maybe you may have another theme for your English Bible version. But whatever it may be, பிரியமானவர்களே, இந்த 11 வசனங்களை அல்லது 10 வசனங்களை நாம் என்ன செய்வோம் என்றால் 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். வசனம் 2-3 நாம் சீக்கிரமாக இந்த வசனங்களை வாசிப்போம், என பிரயோஜனப்படும் நமக்கு. Let us read the scripture portion in both languages because I believe it will be helpful. Okay, the first part will be in verse 2 and 3. Look at verse 2 and 3. It says, and saw 2 boats standing by the lake, but the fishermen had gone from them.
and were washing their nets. Then he got into one of the boats, which was Simon's, and asked him to put out a little from the land. And he sat down and taught the multitudes from the boat. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவைகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த 2 வசனத்திலே நமக்கு வலியுறுத்தப்படுகிறதான ஒரு வார்த்தையானது, இயேசு படகில் ஏறி சற்று தள்ளி அங்கே உட்கார்ந்து அவர் வசனத்தை போதிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். யாருக்கு? இயேசுவை நம்பி அங்கே அந்த கடற்கரை ஓரமாக அவர்கள் அங்கே கூடி அவரை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுவோம். சீஷர்கள் என்ன செய்ய வந்திருக்கிறார்கள்? இயேசுவை கேட்கும்படிக்கு வந்திருக்கிறார்கள். ஆமீன். இன்னைக்கு நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் இங்கே சர்ச்சுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், வாங்க இன்னைக்கு சர்ச்சில் மீட் பண்ணுவோம். நம்ம சர்ச்சில் ரைட்டாக நீங்கள் வந்துருங்க, நம்மலாம் சர்ச்சில் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி மீட்டிங் பாயிண்ட்டாக ஒரு வேளை சர்ச்சில் நீ உட்காந்துருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க நீ உண்மையிலே இயேசுவை ஆராதனை செய்வதற்காக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பல காரணத்துக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். சிலர் வந்திருக்கலாம், அம்மா அப்பா ரோத்தானை எடுத்து விரட்டி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. வேற வழியே இல்லாமல் முறுமுறுப்போடு நீ சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுவார். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தல்லாட் சொல்லுங்கள். Hallelujah. No matter who you are, God is able to speak to you. இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிரியமானவர்களே, சீஷர்கள் அவரை கேட்கும்படிக்கு அவர்கள் கடற்கரை ஓரமாய் வந்து படகிலே உட்கார்ந்து பேசுகிற இயேசுவை கேட்க வந்திருக்கிறார்கள். They love to hear Jesus and his word. தேவ வார்த்தையை கேட்க மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளாம் இன்னைக்கு ரொம்ப சொகுசா, நம்மளாம் ரொம்ப நல்ல குளிர்ச்சியான நேரம், காலை நேரம், நல்ல குஷனான நாற்காலிகள், நல்ல ஒரு தேவ ஆலயம், நல்ல ஏர்கான், நல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அமர்ந்து கொண்டே சத்தியத்தை கேட்குறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இவ்வளோலாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு அவர்கள் எந்த வசதியும் இல்லாமல், எனக்கு ஒரு சேர் கிடைக்குமா, நான் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம்? ஓ, ரொம்ப நேரம்லாம் நம்மளால் தாக்கி பிடிக்க முடியாது. No, I cannot sit that long. I don't want to come to such place. அல்லேலூயா. ஒரு 45 நிமிஷத்தில் சர்வீஸை முடிக்கிற ஒரு சபை கிடைக்குமா? நான் அங்கே போகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, people loved Jesus. They were crazy to hear God's word. அவர்கள் ஆண்டவரை நேசித்தார்கள். தேவ வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். எந்த மைக்கும் இல்லை, எந்த மியூசிக்கும் இல்லை, ட்ரம்ஸ் இல்லை, கிட்டார் இல்லை, கீபோர்ட் இல்லை, மைக் இல்லை. இன்னைக்கு நான் சத்தம் போட்டு பேசுகிறேன், இந்த மைக்கில் பேசுகிறபடினால. இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத இடத்திலே இயேசு பேசுகிற வார்த்தையை இவர்கள் கேட்க ஆர்வமாய் நிற்கிறார்கள். So I want you to note the first thought that comes to me today in verse 2 and verse 3 is this. It says that Jesus began to teach and they were there to listen because they loved what Jesus was teaching. நீ அப்படிப்பட்டவனா இருக்கிறியா? எப்போ பாஸ்டர் சர்வீஸை முடிப்பாருன்னு உட்கார்ந்துருக்கிறியா? அல்லேலூயா. எனக்கு கேட்க பிடிக்கல. நீ ஒரு டிராவிங் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறியா? ஒரு பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் புக்கு கொண்டு வான்னு சொல்கிறார். என் புஸ்தகம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கிடையாது, குப்பைகள். நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய புக்கு, பாஸ்டர் நோட் புக்காக கொண்டு வான்னு சொன்னார். ஆண்டவர் பார்க்கிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பாசால சொல்லுவோம், சொந்திங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்துருக்கிறேன். நான் பேச, அவள் பேச, நான் ஒன்று எழுதுகிறேன், அவள் ஒன்று எழுதுகிறாள். எல்லாம் அப்படியே மனசில் வருது. சிலர் அப்படிதான் இப்போ உட்காந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவரோ வந்திருக்கிறார், உன்னோடு பேச ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். மழையை பார்க்கல, வெயில் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கல, வந்து இயேசுவை கேட்க நிற்கிறார்கள். நீ யாராய் வந்திருக்கிறாய் இன்றைக்கு? Who are you today? Do you love Jesus? Do you love His word? Do you carry a Bible with you? Do you do what pastor always asks you to do? Pastor உங்ககிட்ட எப்போது சொல்ற, பைபிள் கொண்டாண்டியா, பென் ஸ்கேல் நோட் புக்கு கொண்டாண்டியா, இதை சொல்லாமல் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதும் கிடையாது. இதை கேட்டு கேட்டு உன் காது அழுத்து போச்சு. இப்பெல்லாம் பைபிளும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஸ்கேல் நோட் புக் ஒன்றுமே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உன்னை அழைக்கிறேன். Will you do something today? ரெண்டாவது ஒரு காரியம் இந்த வேத வசனத்தில், வசனம் 4 to 7 வரைக்கும் சீக்கிரமாக வாசிக்க கேட்போம். நீங்களா வாசிங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் வாசிக்கமா போயிடுவீங்களோன்னு சொல்லி நானும் வாசிக்க ட்ரை பண்ணுறேன், தமிழிலும் வாசிக்கிறேன். அப்படியும் வாசித்து உனக்கு புரியலைன்னா எனக்கு ஒரே ஒரு உதவி செய். கொஞ்ச நேரம் பாத்ரூமுக்கு போய் செவுத்தில் கொஞ்சோன்னு முட்டிட்டு சீக்கிரமாக சர்ச்சுக்குள்ளார வந்து உட்காந்துரு. நான் சொல்கிறேன், அப்புறம் நல்லா தெளிவாகவே புரியும். சரி கேட்போம். பிரைஸ் தல்ல. வசனத்தை பாருங்கள், வசனம் 4 to 7 வரைக்கும். Now when he had stopped speaking, he said to Simon, launch out into the deep and let down your nets for a catch. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. And when they had done this, they caught a great number of fish, and their net was breaking. So they signaled to their partners in the other boat to come and help them. And they came and filled both the boats so that they began to sink. நாம் கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆலயத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமொழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 2 மொழியில் வாசிச்சாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு நான் என்ன சொல்லும்படி விரும்புகிறேன், பேதுரு முன் நிற்கிறார். பேதுரு சொல்லுகிறார். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பேதுரு எப்போதும் முன் நிற்கக்கூடியவர். பேதுருவை ஊழியத்துக்கு கொண்டு வருகிறது அந்திரேயா சகோதரன். ஆனால் பேதுரு எப்போதும் முன் நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா வசனம் சொல்லுகிறது, பேதுரு இயேசு சொல்லுகிறார், வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது ஆழத்துக்குள்ளார போய் வலையை போடுங்கள். அப்போது பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் முழுதும் பிரயாசம் எடுத்தோம், எங்களுக்கு மீன் கிடைக்கலன்றார். ராத்திரியில் மீன் பிடிக்க பிரயாசம் எடுக்கிறார்கள். மீன் பிடிக்கிறவனுக்கு தான் தெரியும், ராத்திரியில் மீன் பிடிக்க போனால் மீன் அகப்படும், எப்போ போனால் மீன் அகப்படும் என்று சொல்லி மீனவர் கூட்டத்திற்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இப்போ பகலாகிவிட்டது. இயேசு சொல்கிறார், ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பேதுரு சொல்லுகிறான், முழுதும் பிடிச்சி மீன் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையிலே, அந்த வார்த்தையை கவனிங்கள், உம்முடைய வார்த்தையிலே. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருடைய வார்த்தையிலே? இயேசுவுடைய வார்த்தை. இயேசுவுடைய வார்த்தை எப்போதும் நம்ம என்ன சொல்லுவோம்? பொன் வார்த்தைகள். இயேசுவுடைய வார்த்தைகள் அது சொன்னபடி ஆகும். இயேசு உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, நீ சுகமாவாய் என்றால் நிச்சயமாக சுகமாவாய். நான் உன்னோடு பேசுவேன்னு சொன்னால் பேசுவா. சில பேர் சர்ச்சில் சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாருங்க, அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாதவர், அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், வாக்கு உரைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். பாடுறீங்களே, தெரியுமா? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஒரு அயோட்டா கூட அவருடைய வார்த்தையில் வெறுமையில் கீழே விழாதான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. That is why Peter, I don't know how much Peter knew Jesus, but Peter was able to say these beautiful faith
வேர்ட். ஆமென். விசுவாச வார்த்தையை பேதுரு உரைத்தான். என்ன சொன்னானா, உம்முடைய வார்த்தையிலே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒருவேளை சொல்றாரு, உன் தலையெழுத்து மாறும், நான் நிச்சயமா உன் தலையெழுத்து மாறும். உன் குடும்ப சூழ்நிலை மாறும் என்று சொன்னார்னா உன் குடும்ப சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், எல்லாம் மாறி போகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ராத்திரி எல்லாம் நாங்கள் மீனவர் கூட்டம், ராத்திரியில் தான் மீன் பிடிச்சா மீன்லாம் அகப்படும், காலை மத்தியானம்லாம் நடக்காது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் உம்முடைய வார்த்தை, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் தேவனுடைய வார்த்தையை மதிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையிலே இந்த பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆமீன் 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் கீழ்ப்படிந்தான். ஆமேன். நீ கீழ்ப்படியும் போது, தேவ வார்த்தை உனக்கு சொல்லுகிற காரியங்களை நீ கீழ்ப்படியும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். பேதுரு தேவ வார்த்தையிலே வலைய வீசினான். அவர்கள் வலை கிளியத்தக்க, படகு முங்கி போகத்தக்க என்ன நடந்ததாம் வேதம் சொல்லுகிறது, மீன்கள் அகப்பட்டதாம். சொல்லுங்க ஆமேன். மோன்சி லாசரஸ் ஐயா இதில் பிரசங்கம் பண்ணுறதே நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப பேர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டிருக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, அவர் இப்படியாக சொல்லுவார். அல்லேலூயா. என்ன சொல்லுவார்னா, இந்த மீன் பிடிக்கிறதை குறித்து குறிப்பிட்டு அவர்கள் வலையை போட்ட போது, அல்லேலூயா, ராத்திரியெல்லாம் போட்டார்கள், மீன் கிடைக்கல. அல்லேலூயா. இப்போ வலையை போடுகிறார்கள், மீன் கிடைத்தது. அது அற்புதம். அப்படின்னா என்னன்னா, மீன்களை எல்லாவற்றையும் திசை திருப்பி வலைக்குள்ளார கொண்டு வந்தது, அந்த ஆழத்திலே ஒரு அற்புதம் செய்தது. நீனும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கிறது. மூன்றாவது வசனம் 8 to 10 வரைக்கும். Let's look at verses 8 to 10. When Simon Peter saw it, he fell down at Jesus' knees, saying, "Depart from me, for I am a sinful man, O Lord." For he and all who were with him were astonished at the catch of fish which they had taken. And so all were and so also were James and John, the sons of Zebedee, who were partners with Simon. And Jesus said to Simon, "Do not be afraid, for now on you will catch man." Amen. நல்ல கவனிங்கள், வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதற்கு திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராக யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். நம்ம எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? இது முதல் நீ யாராய் இருப்பாய்? நீ மனிதனை பிடிக்கிறவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்று இயேசு அங்கே அவர்களிடத்திலே அறிக்கை செய்தார். ஆனால் இன்னைக்கு இந்த வேத பகுதி, அதாவது வசனம் 8 to 10 வரைக்கும் நான் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லணும். இந்த மீன்களை நிறைய பிடித்த பின்பு பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியம், மிகுந்த ஆச்சரியம். ராத்திரியெல்லாம் பிடித்தோம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யத்தக்க என்ன செய்துட்டார்னா, அவர் மீன்களெல்லாம் துரட்டி விட்டுட்டார். ராத்திரி முழுவதும் ஒன்றும் பிடிக்கும். அவர் அடைத்தது தான், அவர் திறந்தது தான். தெரியுமா உனக்கு? அன்னாளின் கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்தார். எலிசபெத்தின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. முதிர் வயதிலே பிரியமானவர்களே, அவள் கர்ப்பம் தரிக்க கர்ப்பத்தை திறந்தார். கர்த்தர் திறந்தா குழந்தை வந்துருச்சு உள்ளுக்கு. அல்லேலூயா. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, தேவனை மகிமைப்படுத்த உனக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை கேள். ஆண்டவர் அவர்கள் முதல்ல களைத்து போக மீன்கள் அகப்படாம பார்த்துக்கிட்டார்.
காலை வந்த பிற்பாடு அவ்வளோ மீனையும் துரட்டி கொண்டாந்துட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, மீன்களை கொண்டு வரதும் கொண்டு போகிறதும் அவருடைய கையில் இருக்குது. அல்லேலூயா, அவருடைய கையில் இருக்குது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். வலையை போடுறது நம்ம கையில் இருக்குது. பேதுருவும் கூட்டமும் மீனவர் கூட்டமும் வலையை போட்டார்கள். நம்ம கையில் என்ன இருக்குன்னா வலை போடுற பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. மீன் அகப்படுறது அவர் கையில் இருக்கு. ஆமேன். நம்ம எல்லாரும் யாரை பார்த்தாலும் சொல்லுன்னு ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்றதை யாரும் நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, இது உன் மேலே உன் தலையிலே ஆண்டவர் விட்ட கட்டளை. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா வாழ்கிறோம்? நாம் எல்லாரும் நான் உண்டு என் குடும்பம் என்று லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கொண்டு நீ சிரிக்க நான் சிரிக்க நாம் அப்படியே ஜோடி போட்டு ஆலயத்துக்கு வரோம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல உட்காந்து ஏக்கான் கொஞ்சம் நல்லா அடிக்கும், அங்கிட்டு உட்காந்து ஏக்கான் கிடைக்காது. இப்படியெல்லாம் நம்ம நினைத்து சர்ச்சில் வந்து உட்காந்து அல்லேலூயா போகிறோம். ஒரு காரணம் இல்லை. என்ன இல்லைன்னா, நம்ம ஆத்துமாக்களே அறுவடை பண்ணிக்கிற ஒரு பொறுப்பு. எல்லாரும் தலையில் எப்படி கை வைங்க, அபிஷேகம் வேணும்னா எல்லாம் கையை வைக்கிறோம்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் இப்போ கையை வைங்க. என் தலைமையில் இருக்கிற ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? நான் போனேன், சுவிசேஷம் உலகம் எங்கும் சொல்லுன்னு என்று வசனம் சொல்லுது. நான் வலைய போடு அப்படின்னு சொல்கிறேன். இதோபார் இங்கே போடு, இதோபார் அங்கே போடு, இதோபார் உங்கள் அம்மா இன்னும் சுவிசேஷத்தை கேட்கல, அம்மா மேலே வலைய போடு, இதோபார் உன் தங்கச்சி அவங்களாம் என்னங்க அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி நீ மட்டும் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டு அவர்களை குறித்து கருணை இல்லாமல். பிரியமான தேவ பிள்ளையே, எல்லாம் மாறி போகட்டும், எல்லாம் முறிந்து போகட்டும், ஒரு பாரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். வேத வசனத்திலே இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, வசனம் நமக்கு 8-10 வரைக்கும் முதல் பாடம் என்ன தெரியுமா சொல்லுது? பேதுருவுக்கு ஒரு பாவ உணர்ச்சி வந்துருச்சு. யாரெல்லாம் இயேசு சந்திக்கிறாரோ வருகிற ஒரு உணர்வு என்ன தெரியுமா? பாவ உணர்வு. அல்லேலூயா. நீ ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுவதற்கு முன்பே உனக்கு முதலாவது வருகிற ஒரு உணர்வு என்ன தெரியுமா? பாவ உணர்வு. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பேதுரு அங்கே சொல்லுகிறார், கவனித்து பாருங்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார் பிரியமானவர்களே? Look at verse 8. He says, "Depart from me, for I am a sinful man, O Lord." சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பேதுரு எதை கண்டு? இவ்வளோ மீன் அகப்பட்டது. இது வரைக்கும் நம்மளுடைய சரித்திரத்திலேயே இல்லை. இவ்வளோ மீன் நம்ம பிடித்ததே இல்லை. அதனால தான் ஆச்சரியம். அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இவர் மீன் பிடிக்காத தச்சனாக இருக்கிறார். இவ்வளோ மீன் இவருடைய வார்த்தையில் கேட்டு பிடித்திருக்கிறோமே, ஆச்சரியம். வசனம் சொல்லுகிறது, அவன் உடனே இயேசுவுடைய பாதத்தில் விழுந்து எங்களை விட்டு போகும்படி நாங்கள் பாவிகள் என்று சொல்லி தன் பாவி என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன உணர்வு? மீன் பிடிக்கிறதுக்கு முன்ன பாவ உணர்வு வருகிறது. இன்னைக்கு ஏன் நம்ம சுவிசேஷம் சொல்றது இல்லை? ஏன் இன்னைக்கு ஆண்டவரை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுறது இல்லை? காரணம் என்ன? அந்த பாவத்தை குறித்து நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாய். எப்போது பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும் எப்போது அவர்கள் ஊழியத்திலே பெரியாளானார்கள்? காரணம் என்னன்னா, முதல்ல விழுந்தார்கள், முழங்காலிட்டார்கள், பாவத்தை அறிக்கை செய்தார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உன் இருதயத்திலே அசுத்த சிந்தை உடையவனாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்ன ஆண்டவர் நம்மை மாற்றணும். இன்னைக்கு நம்மை மாற்றாதபடினா தான் நாம் என்ன செய்யாம இருக்கிறோம்? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அக்கறையே இல்லை. அம்மா ஒரு வேளை விசுவாசத்தில் இல்லைன்னா நம்ம மன நோவே இல்லை, நம்ம கவலையே படலை. நம்ம சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல், உன் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா உனக்கு கவலையே இல்லை. Every one of you, you must recognize that your family members and your friends and whomever you may meet, you must have a passion to tell them about Jesus. Your duty and my duty is to tell. It is Jesus who will begin to spring that word in their hearts. Shall we say amen? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். என்ன ஜெபனா?
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளார இந்த தேவ வார்த்தை பதியின்னு என்னாண்டு பதியின்னா, ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற இந்த வார்த்தையில் நான் போய் சுவிசேஷம் சொல்லணும், மீன் பிடிக்கணும், வலைய வீசுன்னு, எங்கே இருக்காங்களே அங்கே போய் அவங்க கிட்ட நான் சொல்லுன்னு. போன வாரம் ஆராதனையெல்லாம் முடிந்து சிலர் என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆராதனையில் சொன்னீங்க, இந்த வாரம் சில பேர் உங்களிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீர்கள். நிச்சயமாக பாஸ்டர், என்கிட்ட சில பேர்லாம் வந்தாங்க. ஆண்டவர் என்கிட்ட திடீர்னு நீங்கள் பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இப்படி சிலர் என்னிடத்தில் சொன்னீர்கள். நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஆண்டவரே கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க. ஆண்டவரே இந்த கொஞ்சம் பேர் சொன்னதில்லை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ரொம்ப பேர் மண்டையில் ஏறல. அப்போ ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் எனக்கு இன்னொரு பிரசங்கம் கொடுக்கணும். என்ன பிரசங்கம்னா, நீங்கள் எல்லாரும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். இன்னைக்காவது எல்லாருடைய சிந்தையிலே நிரம்பணி என்னன்னா, நான் மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதனை பிடிக்கிறவன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க ஆமேன். உன் கையில் வலையோட தான் போன்னு நீ எப்போதும். அல்லேலூயா. யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் உன் மனசில் தெரியுன்னு, நான் வலையை வீச போகிறேன், மீன் பிடிபட போகுது, மீன் பிடியப்பட போகுதுன்னு கத்தருக்குள்ளார களி கூறுன்னு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் பெரியவர். பாருங்க, முதல்ல பாவ உணர்ச்சி, அப்புறம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இனிமே மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, பயப்படாதே பேதுருவே, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். Do not be afraid, from now on you will catch man அப்படின்னு சொல்றார். கேளுங்க அந்த பகுதியை மட்டும். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. அந்த பகுதியை மட்டும் வாசி. அதுதான் வாசிக்கிறேன், வாசிமா. இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். நீ என்னது செய்து கொண்டிருக்கிறாய்? நீ இதுவரை பயப்படாதே, நீ இனி யாரை பிடிப்பாய்? மனிதனை பிடிப்பாய். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். இனிமே நீ யாரை பிடிப்ப? நீ மனிதனை பிடிப்பாய். அல்லேலூயா. மெய்யாகவே பேதுரு ஒரு பெரிய தெய்வ மனுஷன் ஆனான். அவனிடத்துல தான் இயேசுவை மறுதளித்த போது, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவை கேட்டு மறுபடியும் மாற்றினார். ஏன்? பேதுருவை நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மேலே என் சபையை கட்டுவேன். ஏன்? பேதுரு கிட்ட சொன்னார். அன்னைக்கு அவன் கீழே விழுந்து முழங்காலில் நிற்கும் போது இயேசு சொன்னார் என்ன என்று சொன்ன, இனிமே நீ மனிதனை பிடிக்கிறவர ஆவாய். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் இந்த சபையில் யாரா தெரியுமா இருக்குன்னு? மனிதர்களை பிடிக்கிறவர்களா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மனிதர்களை பிடிக்கிறவர்கள். உங்க கையில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சும்மா சிரிக்காதீங்க, பார்த்து சொல்லுங்க. பார்த்து எல்லாரும் பார்த்து பக்கத்தில் யாரையாவது பாருங்க பக்கத்தில். யாரையாவது இல்லைன்னா நான் கீழே வர போகிறேன் இப்போ. அல்லேலூயா. மாப்பிள்ளை இல்லை போ, இப்போ சீக்கிரம் கிட்ட போ. அல்லேலூயா. போய் சொல்லுன்னு சீக்கிரமா. மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆமீன். நம்ம மனிதர்களை பிடிக்கிறவங்கன்னா நம்ம கையில் என்ன இருக்குன்னு கையில் சத்தமாக சொல்லுங்க. அருவாள். கேட்கல சரியா? சத்தமாக சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. வலை கையில் இருக்கு. வலை எதுக்கு கையில் இருக்குன்னு? இதெல்லாம் மீன். இதை சொல்லது ஒரு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லது கேட்க மாட்டேன்னு போகுது, அலறிக்கொண்டு போகுது. ஏன்னா சாத்தான் உள்ளுக்கு இருந்து அலறதான் செய்வான். அலறிக்கொண்டு போகுது, எல்லாம் நடக்குது. ஆனால் நீயும் என்ன செய்கிற? வலையை வீசுறதுக்கு, ஆண்டவரே நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? சத்தியம் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. சத்தியம் சொல்ல போகிறேன். நான் சத்தியம் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ரொம்ப சுலபங்க. இயேசு என்ன தொட்டார், ஒன்றையும் தொடுவார். என்னை மாற்றினார், ஒன்றையும் மாற்றுவார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர். இயேசு சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். வேறு யாரும் கொடுக்கலைங்க, உனக்காகவும் கொடுத்துருக்கிறார். நீ சொல்லிட்டு போயிட்டே இரு. நான் சொல்கிறேன், அன்றைக்கி ராத்திரியெல்லாம் அந்த ஆளு தூங்க மாட்டான். பொய் சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா தூவுறது உன் வேலை, அதை துளுக்க பண்ணிக்கிறது. எல்லாம் கையும் மேலே காட்டுங்க, எல்லாம் கையும் மேலே காட்டுங்க. அது யாருடைய வேலை? இயேசுடைய வேலை.
யாராவது நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க, நான் எத்தனையோ வாட்டி சுவிசேஷம் சொல்லிட்டேன், ஆனால் இவன் திருந்தின பாடே இல்லை. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. என்ன கன்க்ளூஷன் தானே? இவன் திருந்த மாட்டான். இப்போ ஊருக்கே தம்பர் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அவன் திருந்த மாட்டாங்க, அவன் திருந்த மாட்டான். அல்லேலூயா. நீ என்ன செஞ்சிட்ட? ஒரு சீல் போட்டுட்ட. ஆனால் கர்த்தரோ சொல்கிறார், உன் சுவாசம் உனக்குள் இருக்கும் வரையிலும் ஒருவனுக்கு ரட்சிப்புக்கு அனுபவம் இருக்கு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். ஒரு வாலிப பெண், ஒரு சிறு பெண், 5 வயது பெண், ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த சின்ன பிள்ளை ஒரு நாள் சண்டே ஸ்கூலில் டீச்சர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பேசினதை கேட்டு இந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துச்சு. 5 வயதாக இருந்த இந்த பிள்ளை. எத்தனை வயது? எல்லாரும் கையை காட்டுங்க. எத்தனை வயது? 5 வயதுங்க. இந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் சின்ன பிள்ளைகளிடத்துல சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறார்கள். பெற்றோர்கள் யாரெல்லாம் சண்டே ஸ்கூலில் பெருசாக எண்ணமாக உங்கள் பிள்ளையை வளர்த்துட்ருக்குறீங்கனாக்கா, ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ அன்றைக்கி நான் சண்டே ஸ்கூலுக்கு என் பிள்ளையை விட்டுருந்தா இன்றைக்கி என் பிள்ளை நல்ல ஆண்டவருக்குள்ளார நாட்டப்பட்டு இருந்திருப்பானே. ஒரு அம்மா கிட்ட நான் கேட்டேம்மா, நீங்கள் இங்கே சண்டே ஸ்கூலுக்கு வருது, சர்ச்சுக்கு இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகளை நான் இங்கே பார்க்குறேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு சபையில் வளர்ந்தோம், அங்கே தான் இருக்கிறோம், ஆனால் இங்கே ஒரு முறை வந்தேன், இந்த சண்டே ஸ்கூல் ரொம்ப அருமையாக இருக்குது பாஸ்டர். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளாட் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, அதனால் சிரமம் பாராமல் எங்கள் பிள்ளைகளை இங்கே சண்டே ஸ்கூலில் வளர நாங்கள் கொண்டு வந்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்துச்சு, ப்ரௌடாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வலியுறுத்துதல் ரொம்ப குறைவு. ஆனால் உனக்கு தெரியுமா, சின்ன பிள்ளையாக இருக்கிற பிள்ளை அந்த சின்ன பருவத்தில் தன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியும் தெரியுமா? ஒப்பு கொடுத்துருச்சுன்னா பெரிய ஆள் ஆனால் கூட அது ஆண்டவரை விட்டு விலகாது. 5 வளையாதது 50 வளையாது. அதுக்கு பிற்பாடு இப்போ பாரு, உனக்கு நான் சுவிசேஷம் சொல்லி எப்படா நீ மாறுவன்ட்டு நானும் தவிச்சிட்டு இருக்கிறேன், நீ மாற மாட்டேன்ற. ஏன்னா நீ 5 வழியில. அல்லேலூயா. ஓகே, வாங்க 5 வயது பிள்ளைக்கு வந்துடுவேன். ஏன் எங்களை வம்பு பண்ணிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 5 வயது பிள்ளை சண்டே ஸ்கூலில் கையை உயர்த்தி இயேசுவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டுச்சான். வீட்டுக்கு ஓடிச்சான். ஓடி போய் வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொன்னிச்சான், மா அப்பா உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சண்டே ஸ்கூலில் டீச்சர் கேட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றியா? எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னே நான் தான்மா கையை போட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் பெரியவர். அப்புறம் அந்த கொஞ்ச நாள் அனுப்பிச்சான். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் அம்மா கிட்ட போய் இந்த பாப்பா சொன்னிச்சான், அம்மா எனக்கு இப்படி ஒரு உணர்ச்சி இருக்குமா, என்னன்னு கேட்டாங்களாம். அந்த பாப்பா சொன்னிச்சான், அம்மா இயேசு என் இருதயத்திலிருந்து வெளியாயிட்ட மாதிரி தெரியுதுமா எனக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அம்மாவுக்கு ஆச்சரியமாயிருச்சு. அம்மா உன்னைக்கு வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த 5 வயது பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், இயேசு உன் இருதயத்திலேருந்து வெளியாயிட்டாராம்மா, ஏம்மா அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு திகில். கேட்குறாங்க, ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பாப்பா சொன்னிச்சான், அந்த அம்மா அப்புறம் உரைக்கிறாங்க, அவள் சொன்ன வார்த்தையை என்னால் யோசிக்க கூட முடியல, மயக்கமே வந்துருச்சுன்னாங்களாம். அது என் பாஷை. ஆமே. பிரியமானவர்களே, அந்த அம்மா சொன்னாங்களா, இருதயத்திலிருந்து இயேசு வெளியே வந்துருச்சுன்னு சொன்ன என் பாப்பா சொல்லுது, இயேசு இப்போ என் தொண்டையில் நிற்கிறாருமா அப்படின்னு சொன்னிச்சான். அம்மா திகித்துட்டாங்களே, என்னடா தொண்டையில் நிற்கிதுன்னு சொல்லுது பாப்பா அப்படின்னு சொல்லி, ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இயேசு என் தொண்டையில் நிற்க ஆரம்பிச்சிட்டனால என்னால் அவரை குறித்து சொல்லாமல் இருக்க முடியலம்மா, எல்லாருக்கிட்டையும் நான் இயேசுவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களான்னு சொல்லுதான். அந்த அம்மா உடனே அப்பாவை பார்த்தாங்களாம். அப்பா நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தாராம். அப்பா அப்படியே அம்மாவை பார்க்க மனசில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சந்தோஷம். அல்லேலூயா.
உன் பிள்ளையை நான் சில சமயத்தில் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை சர்ச்சில் எந்த பிள்ளைலாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது, வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சொல்கிறீங்களா இயேசுவை இன்றைக்கி ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா பள்ளிப்பீடத்துக்கு வாரீங்களா, உடனே அம்மா அப்பா சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. பாஸ்டர் கை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறியா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். உடனே கையை வச்சா எதுலேயே அம்மா அப்பா சொல்லு கண்ணீர் வடிக்கிறது நான் பார்க்குறேன். இந்த பிள்ளை சொன்ன மாதிரி உன் பிள்ளை சொன்னிச்சுன்னு வச்சுக்க, நான் சொல்கிறேன் பரலோகம் தான் உன் வீடு. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரெல்லாம் சின்ன பிள்ளைங்க வைத்திருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் அறிவை ஊட்டிட்டீங்கன்னா 5ல் உன் பிள்ளை இயேசுகிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருச்சுன்னா 50ல் கூட வளையாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி சபையில் எல்லாம் ரொம்ப நம்ம என்ன செய்கிறோன்னா, பெரிய ஆள் ஆன பிற்பாடு மனம் மாற்றி ஞான ஸ்நானத்தை கொடுத்து சபையில் கொண்டாந்து உட்கார வச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது உண்மைதான். இதெல்லாம் 5லேயே நீ செஞ்சுருக்கலாம், உன் வீட்டுக்குள்ளேயே நீ செஞ்சுருக்கலாம், அங்கேயே வலையை போட்டிருந்துருக்கலாம். நீ வலையை போடாமல் வச்சு பிள்ளைய வளர்த்துட்டியே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். எங்கேயோ விட்டு வளங்க பிரச்சனை இல்லை, ஆனால் சபையில் விட்டு வளங்க உன் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா நிற்கும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ 11வது வசனத்துக்கு வாருங்கள். வசனம் 11 5வது பாடமாக நம்ம பார்க்கிறோம். 11வது வசனம். Look at verse 11. So when they had brought their boats to land, they forsook all and followed him. Amen. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாரும் ஒரு பெரிய ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது எப்படி போறீங்க? Are you going to go as a different person? இங்கே பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் 4 பேரும் படகையும் விட்டுட்டாங்க. அவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலையும் விட்டுட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? இயேசுவின் பின்ன போயிட்டாங்க. ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடினார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலும் எங்கும் விடுதலை. கையெல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. பாஸ்டர் பாடுறது நல்லா இருக்குன்னு அப்படியே மெதமெங்கி நீங்களாம் பார்க்குறோம். நான் நினச்சேன்னு ஆரம்பித்தோடனே பின்னுக்கு சேர்ந்து பாடுவீங்கன்ட்டு. ஹல்லேலூயா. ஐயா ஒண்டி மரமாக விட்டுட்டீங்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் வாங்க. சீக்கிரமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பத்தி சொல்ல போறேன். என்ன செய்தான்? கத்தியை தொண்டை பக்கமாய் தீட்டி கொண்டு அந்த முடிவெட்ட வந்தவனே பாதி முடிய சவரம் பண்ணிட்டான். பாதியெல்லாம் இங்கெல்லாம் பாதி எடுத்துட்டான். இன்னொரு பாதி அப்படியே இருக்கு. யோசிச்சு பாரு. அந்த பாதி இருக்கும்போது கத்தியை தீட்டிட்டு இருக்கான். அவன் கழுத்து பக்கமாக இருந்து நீ பரலோகம் போறியா நரகம் போறியான்னு கேட்டான். அதை கேட்ட உடனே பாருங்க, துண்டை காணும் துணியை காணும்ட்டு அந்த முடிவெட்ட வந்தவன் பாதி அறகுறையா ஓடியே போயிட்டான் இடத்த விட்டு. இதை தான் போன வரன்னு உங்களுக்கு நான் தமாஷாய் சொன்னேன். பிரியமானவர்களே, அவன் ஒரு ரட்சிக்கப்பட்டு புதுசு ஆர்வத்தை பாராட்டலாம். ஆனால் அவன் செய்கிறத ஞானமாய் செய்யாம அந்த மீனை வலுவ விட்டுட்டான். ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைய, நல்லா ஞானமா நீ ஆண்டவரை பற்றி யாருக்கிட்ட சொன்னாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரொம்ப பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சுகம் பெற்றிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவருக்கு கொடுக்கலை. அவருக்கு ஒன்று கொடுக்கல. நீங்கள் நினைக்கிறீங்க நான் கொடுக்குற காணிக்கை, நான் கொடுக்குற தசம பாங்கு எல்லாம் போதும், அவர் சந்தோஷப்படுத்திட்டேன்னு போகிற. நீ நினைக்கிற நான் சர்ச்சில் பாட்டு பாடுறேன், நான் சர்ச்சில் துதியேறு எடுக்கிறேன், நான் சர்ச்சில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அவரை நாம் சந்தோஷப்படுத்திட்டேன்னு நினைக்கிற. தப்புமா ஐயா, தப்பு. இன்னைக்கு உன்னை சுகப்படுத்தினதோ சர்ச்சில் நாட்டினதோ உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண ஆண்டவரும் உன்ட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? வழியை தூக்கிட்டு போ. நீ போய் சுவிசேஷம் சொல்லு.
சுவிசேஷம் சொல்லு. தயவு செய்து எல்லாரும் சுவிசேஷம் சொல்லுங்க. யாரெல்லாம் நேசிக்க முடியலையோ நேசிங்க. உன் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் தரித்திரம் படைத்தவனா இருக்கிறான்னு வச்சுக்கோ. சில பேர் வீட்டுக்கு போனால் சொல்லுவாங்க, ஐயோ கருமம் கருமம், பக்கத்து வீட்டில் வந்து வாட்சி இருக்குது பாரு ஒன்று, கருமம் கருமம், ஐயோ ஐயோ தலையில் அடிச்சுக்கும். ஐயோ, யாராவது இப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க சில பேர். உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு ஒரே பெரிய தரித்திரமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன், அவனை கூட நீ நேசிக்கணும். நீங்களும் நானும் எவ்வளோ தரித்திரம் பிடிச்சவர்கள் தெரியுமா? அவர் நம்மை நேசித்து இந்த உலகத்தில் வந்தார். வலையை எல்லாரும் எடுப்பீங்களா? எடுப்பேன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி, இன்னைக்கு நான் போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா, மீன் பிடிக்க போகிறேன், வலையை வீச போகிறேன். அல்லேலூயா. யாருக்கிட்டையாவது சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. நேராக சொல்ல கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபோனை எடுத்து அடித்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது செய்யுங்க, கர்த்தரை குறித்து சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சந்நிதியிலே அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம்.